அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். உயிருள்ள எதனையும் அம்பு எய்து பழகுவதற்கான இலக்காக ஆக்குவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 3956. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அம்பு எய்து பழகுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த பயிற்சிக்காக உயிருள்ள பொருட்களை இலக்காக்கி அதன் மூலம் நாம் குறிபார்த்து அம்பு எய்ய பழகுவது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்டுள்ளது என்பதுதான் இந்த உபதேசத்துடைய சாரம்சம். குறிபார்த்து அம்பு எய்து பழகுவதற்காக உயிரற்ற பொருட்கள், ஏதேனும் ஒரு பழம் அல்லது ஒரு கல், இதுபோன்ற எதையேனும் ஒன்றை இலக்காக்க வேண்டுமே தவிர உயிருள்ள பறவைகள், விலங்குகள் போன்றவற்றை இலக்காக்கி அதை கொண்டு நாம் குறிபார்த்து அம்பு எய்வதற்கான பயிற்சியை மேற்கொள்வது தடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், நம்முடைய பயிற்சியின் மூலமாக எந்த உயிருக்கும் வதை செய்தல் என்கிற நிகழ்வு கூடாது என்பதைத்தான் இந்த உபதேசத்தின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அம்பு எய்து பழகுவது குற்றம் அல்ல, அந்த பயிற்சிக்காக உயிருள்ளவற்றை இலக்காக்குவதுதான் குற்றம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டால் குழப்பம் தீர்ந்துவிடும். புரிந்து நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.